friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு ட்ரெடிஷனல் ஆத்தென்டிக் கேரளா டெலிகசி, இலை அடை இல்ல இலையப்பம்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான வாழை இலையில பேக் பண்ணி ஸ்டீம் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome back to Judy's Cooking Diary. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சி தான் எடுத்துக்க போறோம். எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை. வெல்லம்க்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுற வேண்டாம். ஸோ இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சிருங்க. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம சேர்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன். அந்த துருவின தேங்காவை இதில் சேர்த்துட்டு அந்த நெய்லேயே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு நல்ல வாசனை வரும், கலரும் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்க அந்த வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தண்ணியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்க்குறது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கை ஆற வச்சிடலாம். மேல் மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாஸ் பேனில் 2-2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச தண்ணியை தான் நம்ம மாவில் சேர்த்துக்கணும். வெதுவெதுப்பாலாம் இருக்கக்கூடாது தண்ணி. இப்போ பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொதிச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஃபுல்லாக கம்பைன் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கை யூஸ் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். மாவு கையில் ஒட்டாத வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா இலை அடையும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நமக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்லியிருக்கிற அளவில் 6லேருந்து 7 மீடியம் சைஸ் இலை அடை நமக்கு கிடைக்கும். மீடியம் சைஸ் அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை உருட்டினதுக்கப்புறம் நம்ம தட்டி ரெடி பண்ணிடலாம். வாழையிலே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. கையிலையும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை இதில் நல்லா மெல்லிசாக ஆகிற வரைக்கும் தட்டி எடுத்துக்கோங்க. வாழையிலேயே நெருப்பில் வாட்டிட்டு அதுக்கப்புறம் செய்கிறதுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு மடிக்கிறப்ப அந்த இலை வந்து பீற மாதிரி இருந்தால் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் நெருப்பில் காமிச்சிக்கோங்க. இல்லைன்னா அது தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மெல்லிசா தட்டினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் ஸ்டஃபிங் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மெல்லிசா தட்டினீங்கன்னா இலை அடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த லீஃபில் இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே இலை அடையில் விழுந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதை 2ஆக மடித்து நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக க்ரௌட் பண்ணிடாதீங்க. அதிகமாக வச்சா ஸ்டீம் பண்ணுறது லேட் ஆகும். இலையெல்லாம் அடுக்கிட்டு அந்த இலையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் ஆகும். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான இலை அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் சிம்பிளான ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து வாழைப்பழம் இல்லை பலாப்பழம் சேர்த்து இன்ஃப்யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பர் சாஃப்டான அந்த லீஃபோட அரோமாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பரான இலை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க.
இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.